பார்க்கும்போதே பேக்கரியில் கிடைக்கிற ஆப்பிள் கேக் மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது அயன் ரிச்சான ராகி லட்டுங்க. இதை செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 50 கிராம் அளவுக்கு வெல்லம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ராகி மாவை சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாவை வறுக்கும் போதே வீடு ஃபுல்லாக சும்மா கம்மன் ஸ்மெல் வருங்க. 2 to 3 மினிட்ஸ் வறுத்துட்டு இப்போ அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கிற மண்டவெல்லத்தை அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காயும் நான் இது கூட தட்டி சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு கம்பி பதம் எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற ராகி மாவுல கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கிளறி விட்டுட்டு பிடிக்கிற பதம் வந்தோடனே மண்டவெல்ல பாகு ஊத்துறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் நிறைய வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் மண்டவெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம ஆல்ரெடி நெய்ல வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கையில லட்டு பிடிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸை உங்கள் கிட்ஸ்க்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க. அண்ட் இதே மாதிரி மோர் சச் ரெசிபீஸ்க்கு நம்ம அன்புடன் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.